மரியாயே வாழ்க. அன்பான மரியணை கணப்போர் யூடியூப் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் தேவதாயின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள். ஜெபமாலை பக்தியை பற்றிய ஒரு நெடுந்தொடரில் இருக்கின்றோம். முக்கியமான செய்திகள் ஒவ்வொன்றையும் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் ஜெபமாலை பற்றி தொடர்புடைய அத்தனையும் நாம் இந்த தொடர் முழுசும் நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த தொடர் முழுசும் நீங்கள் ஒவ்வொன்றா பார்க்கணுன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனுக்குள்ளே போங்க. இதுவரை வந்த எல்லா வீடியோக்களும் அதில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். அதே போல் உலக ஜெபமாலை இயக்கத்தில் நீங்கள் சேரணுன்னாலும் அதற்குண்டான லிங்க்கும் ஃபோன் நம்பரும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கங்க. அன்பானவர்களே, ஜெபமாலை மாதா கொடுத்த மிக பெரிய வல்லமையான ஆயுதம். ஒரு தீமை என்ற ஒன்று இருந்தால், சாத்தான் என்ற ஒன்று இருந்தால், அதன் தலையை நசுக்குவது கடவுளுடைய திட்டமாக இருக்குது. அதே போல் ஒரு தீமை செய்கின்ற ஒரு அரசன் இருந்தால், நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யாத தீமை செய்கின்ற அரசன் இருந்தால், அவனை என்ன செய்கிறாங்க எதிரிகள் அல்லது அவனை ஒழித்து கட்டணும்னு நினைக்கிற நல்லவர்கள் எப்படின்னாச்சும் அவனை தலையை வெட்டி சாய்ச்சிட்றாங்க. அதே போல் தான் கோலியாத்தை தாவீது ஒரே ஒரு கூழாங்கல்லால் தலையில் அடித்து வீழ்த்தினான். ஆக இந்த தலை நசுக்கப்படுவது, தலையை வீழ்த்துவது என்பது பைபிளில் இருக்கிற ஒரு விஷயம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜெபமாலை பைபிளில் இல்லை, அது நீங்களே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு மாதாவுக்கு எதிராக இருக்கவங்களும் ஜெபமாலை பக்திக்கு எதிராக இருக்கவங்களும் சொல்லுவாங்க. ஜெபமாலை என்பது பைபிளில் அப்படியே பூமிக்குள் புதைந்திருக்கின்ற ஒரு புதையலை போல இருக்குது. நாம் தேடி கண்டுபிடிச்சி எடுக்கணும். அப்படி எடுக்கிறதுக்கு பரிசுத்தாவியுடைய இரக்கம் தேவை, மாதாவுடைய கருணை தேவை. இந்த ரெண்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக அதை பரிசுத்தாவியானவர் நமக்கு தருவார். ஜெபமாலை எங்கெல்லாம் இருக்குன்ட்டு கண்டுபிடிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பைபிள் பகுதி தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஜெபமாலை, அதனுடைய உருவம் அங்கே இருக்குது. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனம். யாருமே இதை தெரியலன்னே சொல்ல முடியாது, எல்லாருக்கும் தெரியும். ஈவன் கத்தோலிக்கர் அல்லாத கிறிஸ்தவர்களுக்கும் இது தெரியும், பிரிவினை சபை கிறிஸ்தவர்களுக்கும் இது தெரியும். இந்த வசனம் மிக புகழ்பெற்ற வசனம். பிதாவாகிய கடவுள் ஒரு மிகப்பெரிய முன்னறிவிப்பை, ஒரு தீர்க்க தரிசனத்தை உலகத்திற்கு தருகின்றார். முதல் தரப்பட்ட தீர்க்க தரிசனம் மாதாவை பற்றி அங்கே வருகின்ற தீர்க்க தரிசனம். அது உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவோம், அவள் உன் தலையை நசுக்குவாள் அப்படின்ட்டு இருக்கும். இந்த அவள் உன் தலையை நசுக்குவாள் அப்படின்றது இப்போ இருக்கிற திருவிவிலியத்தில் இல்லை. அதற்கு முன்னிருந்த எல்லா கத்தோலிக்க பதிப்புகளையும் அவள் உன் தலையை நசுக்குவாள் தான் இருந்துச்சு. அப்படித்தான் பைபிளை மொழிபெயர்த்த, லத்தீனில் மொழிபெயர்த்த எரோனிமஸ் அவர் அப்படி தான் அதை மொழிபெயர்த்திருக்கார். சரி, இந்த ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனம். இந்த நம்பரை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இது ஜெபமாலை அப்படின்ட்டு. இந்த 3:15ன்றது ஜெபமாலையை குறிக்கிறது. இந்த 3 அப்படின்றது ஜெபமாலையின் 3 தேவ ரகசியங்கள்: மகிழ்ச்சி, துக்கம், மகிமை தேவ ரகசியங்கள். 15 என்பது இந்த 15 10 மணிகள். அப்போ இந்த 3:15 எதை குறிக்கிறது என்றால், மறைமுகமாக இந்த ஜெபமாலையை தான் குறிக்குது. இந்த ஜெபமாலையை ஜெபிக்கிறவங்கள் சாத்தானின் தலையை நசுக்குவார்கள். இதை யாரோ சொல்லிட்டு போல சாத்தானே சொல்லியிருக்கு. ஜெபமாலை பக்தியை மாதா சாமிநாதர்கிட்ட கொடுக்குறப்ப செயின்ட் டோமினிக்கிட்ட அவர் பிரசங்கம் பண்ணுறார் ஜெபமாலை பற்றி. அப்போ ஒரு பேய் பிடித்த மனிதனை கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு இவன்கிட்ட இருக்கிற பேயை ஓட்டுங்க அப்படின்னு சொல்கிறப்ப அந்த பேய் பிடித்த மனிதன்கிட்ட சாமிநாதர் உரையாடுறார். கேள்வி மேலே கேள்வி கேட்டு அந்த பேயவே அலற விடுறார். அப்போ அந்த பேய் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, மிக அருமையான ஸ்டேட்மெண்ட். என்ன சொல்லுது பேய்? நீங்கள் சொல்லுகின்ற இந்த ஒவ்வொரு மணியும், ஜெபமாலையில் சொல்கிற ஒவ்வொரு மணியும் என்னுடைய தலையை ஓங்கி சம்மட்டையால் அடித்து நசுக்கி ஒன்றுமில்ல ஆக்குது அப்படின்னு பிசாசு சொல்லுது. சொல்லிட்டு இன்னொரு மிக முக்கியமான தகவலை சொல்லுது. இதை பிதாவாகிய கடவுள் சொல்லி எனக்கு சொல்லி அனுப்பினார் அப்படிங்குது.
அப்போ இந்த தலையை நசுக்குவது என்பது பிசாசை மாதா நசுக்கிறாங்க. அதைத்தான் ஆதியாகமம் 3:15 வசனம் சொல்லுது. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவோம், அவள் உன் தலையை நசுக்குவாள் அப்படின்னு தான் இருக்குது. இப்போ மாதாவுடைய பாதத்தில் அந்த சாத்தான் பாம்பு வடிவத்தில் இருக்கிற அந்த சாத்தானை மாதா தன்னுடைய காலால் மிதிச்சிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் எல்லா சுரூபத்திலையும் மாதா சுரூபங்கள்லாம் பார்க்கலாம். அது என்னென்னா இந்த ஆதியாகமம் 3:15 தான். இப்போ மொழிபெயர்த்துட்டு திருவிவிலியத்தில் வேறு மாதிரி மாற்றிருக்கிறாங்க. இப்போ அதாவது அவர் வித்து உன் தலையை நசுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் உண்மையில் மாதா சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, மாதா 1944 ப்ரூனோ அப்படின்ற ஒரு ப்ராட்டஸ்டண்ட்டுக்கு மாதா சொல்கிறாங்க, நானே ஆதியாகம கன்னிகை அப்படின்றாங்க மாதா. பாம்பின் தலையை நசுக்கியது நான் தான் அப்படின்றாங்க. அப்போ அந்த மாதாவே நமக்கு அந்த மிகப்பெரிய உண்மையை சொல்கிறாங்க. அப்படின்றப்ப நாம் அதுக்கு எதிராக போய் இல்லை அவர் வித்து தான் தலையை நசுக்குன்ட்டு நம்ம திருவிவிலியத்தில் மாற்றி வச்சுருக்கிறாங்க. அது ஒரு பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய அது மாற்றம். அதுக்குள்ளே நம்ம போக விரும்பலை. நம்ம சேனலில் அதுக்கு உண்டான ஒரு பெரிய வீடியோ இருக்குது, நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆக தலையை நசுக்குதல் என்பது இந்த ஜெபமாலையால் முடியும். ஆதியாகமம் 3:15 என்பது ஜெபமாலையை முன்குறித்து வைத்தது. ஜெபமாலையினுடைய 3 தேவ ரகசியங்களையும் 15 அந்த 10 மணிகளையும் கடவுள் அப்பொழுதே குறித்து வச்சுட்டார், மாதா பிறக்கிறதுக்கு முன்னாலேயே. இதெல்லாம் மறைபொருள், இதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியோட இரக்கம் வேணுன்றது. இதை ஏற்றுக்கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் பரிசுத்த ஆவியினுடைய இரக்கம் தேவை, மாதாவுடைய கருணை தேவை. அன்பானவர்களே, ஜெபமாலை என்பது பைபிளுடைய முதல் புத்தகத்திலே இருக்குது, 3வது அதிகாரம் 15வது வசனத்தில். அதனால தான் அவள் உன் தலையை நசுக்குவாள்னு சொல்கிறதுக்கு உதாரணமாக இந்த ஜெபமாலையை எடுத்தால் என்னுடைய தலையை நீங்கள் அடித்து நொறுக்குறீங்க சம்மட்டியால், ஒவ்வொரு மணியும் ஒவ்வொரு சம்மட்டி அடி விழுகிற மாதிரி எனக்கு இருக்குதுன்னு பிசாசு சொல்லுது. ஆதியாகமம் 3:15 அதே தான், அவள் உன் தலையை நசுக்குவாள். மாதா இந்த ஜெபமாலை வழியாக நமக்கும் அதே பவரை கொடுக்குறாங்க. ஜெபமாலை எடுக்கிறவங்க கண்டிப்பாக சாத்தானை அலற விடலாம், ஓட விடலாம். இது வாழ்க்கையில் நடக்கின்ற அதிசயமான அனுபவம். இதெல்லாம் அனுபவித்து இதை சொல்ல வேண்டியது இருக்குது. அன்பானவர்களே, இன்னும் ஒரு இதே போல் பைபிள் ஒரு ஆதாரத்தை மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அதுவரை தொடர்பில் இருங்கள். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்து மாதாவுடைய செய்தியை, ஜெபமாலையுடைய மகிமையை பரப்புகின்ற தூதராக உங்களை அன்போடு அழைக்கின்றேன். தேவத்தாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக. தேவத்தாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். நன்றி. மரியாயே வாழ்க.